வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களை. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பாலிவ்ரே அல்பர்டா மாகாணமானது கனடாவில் இருந்து பிரிவு தொடர்பான வாக்கெடுப்பு விவகாரங்களுக்காக கட்சியினுடைய பிரதான பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் டேன் லாய்ட்ஸை நியமித்திருக்கின்றார். அல்பர்டாவிலே இந்த இலையுதிர் காலத்திலே இது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையிலே கனடாவை ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற நோக்கிலே இந்த முக்கிய நியமனமானது செய்யப்பட்டிருக்கின்றது. அல்பர்டாவினுடைய பிரிவினைவாதிகளிடையே அதிகரித்து வருகின்ற நிதி திரட்டல் மற்றும் பிரிவினைவாத உணர்வுகளுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேர்களே, கனடா மற்றும் அமெரிக்காவை இணைக்கின்ற ஹார்டி ஹோப் சர்வதேச பாலத்தினுடைய சுங்க கட்டண வருமானத்தை பகிர்வது தொடர்பிலே புதிய சர்ச்சை எழுந்திருக்கின்றது. $6.4 பில்லியன் கட்டுமான செலவுக்கான கடனை அமெரிக்கா முழுமையாக அடைக்கின்ற வரை சுங்க கட்டண வருமானத்தை கனடா எக்காரணம் கொண்டும் பகிராது என்று சொல்லி பிரதமர் மாக்கானி திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார். கடன் அடைக்கப்பட்டதன் பின்னர் 15 வருடங்களுக்கு நிகர வருவாயை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த புதிய ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு மிகவும் சாதகமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையிலே முழுமையான ஒப்பந்த விவரங்களை வெளியிடுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்திற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. இதேபோல உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற நோக்கிலே கனடிய தயாரிப்பிலான 190 கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கூட்டாட்சி அரசாங்கம் சுமார் $2 பில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் ஜெனரல் டைனமிக்ஸ் லேன்ஸ் சிஸ்டம்ஸ் கனடா நிறுவனத்துடனான கூட்டாண்மையின் மூலம் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக காட்டுத்தீ தொடர்பிலான ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது. அதாவது கனடா முழுவதும் காட்டுத்தீயினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் அவசர கால எச்சரிக்கை அமைப்பை பயன்படுத்துகிற அதிகாரம் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் மாக்கானி இது குறித்து தெரிவிக்கையிலே நாடு முழுவதும் சுமார் 1000 இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாகவும் 5000 தீயணைப்பு வீரர்களும் 300க்கும் மேற்பட்ட நீர்ப்பாய்ச்சும் விமானங்களும் தீயை அணைக்கும் பணியிலே தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய வடபகுதியிலே மட்டும் சுமார் 200 இடங்களிலே காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனால் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரும் மக்களுக்காக சிறப்பு முகாம்கள் திறக்கப்பட்டிருப்பதாக மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். மேயர்கள், பழங்குடியின தலைவர்கள் மற்றும் அவசர கால மேலாண்மை அதிகாரிகள் இனி தொலைக்காட்சி, வானொலி மற்றும் அலைபேசிகள் மூலம் பொதுமக்களுக்கு நேரடியாக அபாய எச்சரிக்கைகளை வழங்க முடியும் என அவசர கால ஆயத்த அமைச்சர் ஜில் டன்லப் அறிவித்திருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே கடந்த ஜூலை 16ஆம் தேதி இரவு டொரால்ஸ்டோன் ஸ்ட்ரீட் பகுதியிலே நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திலே தொடர்புடைய 2 சந்தேக நபர்களுடைய அடையாளங்களை நயாகரா பிராந்திய காவல்துறை வெளியிட்டிருக்கின்றது. 23 வயதான மரோப் பாங்கி மற்றும் 30 வயதான ஜோஸ்டா கிரேஸ் மெக்னில் ஆகிய இருவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு தற்போது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டின் கீழே இருவரும் தேடப்பட்டு வருகிறார்கள். சம்பவ தினத்தன்று 25 முதல் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று தெரிவித்திருக்கின்ற காவல்துறை குற்றவாளிகள் பயன்படுத்திய வெள்ளை நிற நிஜான் மற்றும் கருப்பு நிற மஸ்டா வாகனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. சந்தேக நபரான மெக்லின் களத்திலே தனித்துவமான இறகு போன்ற ஒரு பச்சையை குத்தி இருக்கின்றார். இவர்கள் ஆயுதங்களுடன் இருப்பதன் காரணமாக ஆபத்தானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்களின் கண்ணில் பட்டால் உடனடியாக 911 இலக்கத்தை அழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இதேவேளை நேர்களே, ஒட்டவாவின் பைவாட் மார்க்கெட் பகுதியிலே தொடர்ந்து 2வது நாளாக ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 அளவிலே கேம்பலைன் மற்றும் ஜோர்ஜ் ஸ்ட்ரீட் சந்திப்பிலே நடந்த தாக்குதலிலே 35 வயதுடைய நபர் ஒருவர் தலையில் பயலத்த காயங்களுக்கு உள்ளானார். அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையிலே இதே பகுதியிலே கடந்த சனிக்கிழமையும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. சல்வேசன் ஆர்மி மையத்திற்கு வெளியிலே ஒரு நபர் முகத்திலே வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டார். இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி ஒட்டவா காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இது அப்பகுதியிலே பெரும் அச்ச நிலையை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, மிசிசாகாவிலே கடந்த சனிக்கிழமை நாளிரவு 11 மணி அளவிலே குயின்ஸ்வே மற்றும் ஒன்டாரியோ வீதிகள் சந்திப்புக்கு அருகிலே பாதசாரிகளுக்கான பகுதி அல்லாத இடத்திலே சாலையை கடக்க முயன்ற 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தவறி விழுந்த நிலையிலே அவ்வழியாக சென்ற செடான் ரக கார் ஒன்று மோதி உயிரிழந்தார்.
விபத்து நடந்தவுடன் தப்பியோடிய ஓட்டுநர் 8 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் சம்பவ இடத்திற்கு திரும்பியிருக்கின்றார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற குற்றத்திற்காக முதலில் அவர் கைது செய்யப்பட்டாலும் தற்போது நிபந்தனைகளின்றி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இது விபத்தா அல்லது குற்ற நோக்கத்துடன் நடந்ததா என்பது குறித்து பேல் பிராந்திய காவல்துறை தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது. இதேவேளை ஒன்டாரியோவின் கோன்வால் அருகிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவிலே நெடுஞ்சாலை 401 கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனிலே இருக்கின்ற தடுப்பிலே மோதி கவிழ்ந்த விபத்திலே 21 வயதான ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். பவுண்டரி ஸ்ட்ரீட் மற்றும் கவுண்டி ரோட் 27க்கு அருகிலே நடந்த இந்த விபத்திலே காரில் பயணித்த மற்றும் இருவர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ஒன்டாரியோ மாகாண காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை நியூ புருன்ஸ்விக் மாகாணத்துக்கு வடமேற்காக இருக்கின்ற எட்மின்ஸ்டன் அருகிலே கடந்த சனிக்கிழமை இரவு 8 மணி அளவிலே நடந்த ஒரு ஏடிவி வாகன விபத்திலே 58 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். லவாய் ஸ்ட்ரீட்டிலே வளைவு ஒன்றை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர பள்ளத்திலே பாய்ந்து மரங்கள் அடர்ந்த பகுதியில் மோதி நின்றது. படுகாயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பிலே RCMP காவல்துறை விசாரணைகளை நடத்தி வருகிறது. இன்னுமொரு விபத்து சம்பவம் தொடர்பான அப்டேட்டும் வந்திருக்கின்றது. வசாகா பீச் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை இரவு 7:37 அளவிலே பீச் அவுட் ரோட் பகுதியிலே மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதிலே 40 வயதான நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இது ஒரு ஒற்றை வாகன விபத்தாக இருக்கின்றது. வேறு எந்த வாகனமும் சம்பந்தப்படவில்லை. விபத்து காரணமாக அப்பகுதியிலே நள்ளிரவு 12:15 வரை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து ஒன்டாரியோ புரோவின்சியல் போலீஸ் டேஷ்கேம் பதிவுகளை கோரியிருக்கின்றது. இதேவேளை ரெஜினாவிலே பார்த்தமாக இருந்தால் எலியட் ஸ்ட்ரீட் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:34 அளவிலே ஒரு வீட்டிலே கடுமையான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பதாகவே அங்கிருந்த நபர் ஒருவர் வீட்டில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டிருக்கின்றார். மீட்பு பணியில் ஈடுபட்ட நபருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதால் அவருக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டது. தீயணைப்பு படையினர் விரைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுவரை கடந்த சனிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி அன்று மதியம் 2 மணிக்கு மேலே டொரண்டோவின் நோஜோக் பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே 29 வயதான பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்திருந்தார். இந்த நிலையிலே கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரான வான் நகரைச் சேர்ந்த மார்டின் லாய் என்கின்ற 28 வயதான நபர் முதல்நிலை கொலை குற்றச்சாட்டின் கீழ் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவ இடத்திலிருந்து அவர் தப்பியோடு இருந்த நிலையிலே சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். டொரண்டோ பிராந்திய ஜாமீன் மையத்திலே அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இந்த கொலை சம்பவம் இந்த ஆண்டிலே டொரண்டோவில் நிகழ்ந்த 21வது கொலை சம்பவமாக இருக்கின்றது. இது குறித்து மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல்களை வழங்க முடியும். இதேவேளை டொரண்டோவின் டாப்ரின் மால் அருகிலே ஒரு காரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் மோதி விபத்துக்குள்ளானதிலே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரிலே பயணித்த ஆடவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இது ஒரு பிந்திய செய்தியாக இருக்கின்றது நேயர்களே. இதை பற்றிய மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். விவரங்கள் வருகின்ற போது அவற்றை பகிர தயாராக இருக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு பிந்திய தகவலும் வந்திருக்கின்றது. டொரண்டோவின் ஸ்கேர்பரோ பகுதியிலே வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த முதியோர் ஒருவருக்கு திடீரென ஒரு மருத்துவ கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாகியவர் உயிரிழந்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஸ்காமிஸ் ஸ்லாட் பகுதியிலே அமைந்திருக்கின்ற பனிப்பாறை ஏரியிலே, அதாவது கிளேசியல் லேக்கிலே வேகமாக பெருக்கெடுத்து வருகின்ற நீரின் காரணமாக பெரும் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பிளேஸ் கிரீக், பூல் கிரீக் மற்றும் கேட்ஸ் ஏரி ஆகிய பகுதிக்கு அருகிலே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல எபோலா வைரஸ் அபாயம் காரணமாக கடந்த 21 நாட்களுக்குள் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைவதற்கு ஜூலை 20, 2026 முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. கெனடிய பொது சுகாதார நிறுவனம் PHAC இந்த எல்லையோர பாதுகாப்பு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேயர்களே. தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.